கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். சிறுமையையும் தவிப்பையும் நினைத்தரலோ. ஏதோ சேர்ந்து வாசிக்கலாம்ல. அது 2ஆவது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க. 19ஆவது வசனம். நிச்சயமாகவே என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தரலோ. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஆத்மா அவரை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போயிற்று. நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். 26ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 26ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. 22ஆம் வசனம் கூட நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்ம கூட பேசுவாராக. புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே எருசலேம், அங்கே அரணான பட்டணமான எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. இதை குறித்து 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த எருசலேமானது முற்றுகை போடப்பட்டிருந்தது. எருசலேமிலிருந்து ஒருவரும் வெளியும் வர முடியவில்லை, உள்ளேயும் செல்ல முடியவில்லை. ஆகவே ஜனங்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டார்கள். பசி அங்கு இருந்தது, பட்டினி இருந்தது, கொள்ளை நோய் இருந்தது, பல்வேறு சூழ்நிலைகள் எருசலேமுக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவே எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமை நினைத்து தானே அதற்கு வருந்துவதாக, ஒரு மனுஷன் வருந்துவதை போல, ஒரு மனுஷன் வருந்துவதை போல நாடே வருந்தத்தக்கதாக இந்த புலம்பல் என்று சொன்னால் அழுது புலம்புவது என்று அர்த்தம். எருசலேமுக்காக அழுது புலம்புகிறார். தான் ஒரு மனுஷனை போல அழுது புலம்புகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க. இப்பொழுது தேவனை மறந்த ஜனங்களுக்கு எவ்வளவு கொடுமையான காரியங்கள் இங்கே ஏற்பட்டது என்று சொல்லி 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடைய சினத்தின் விளாச்சினால் உண்டான சிறுமியை கண்ட புருஷன் தான். ஆண்டவர் அவருடைய சினத்தினாலே, அவருடைய கோபத்தினாலே கண்டிக்கப்பட்ட மனுஷன் தான் என்று எரேமியா தன்னை சொல்லுகிறது போல இஸ்ரவேல் நாடு முழுவதும் அப்படியாக காணப்பட்டது என்று சொல்லி அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நம்மை வெளிச்சத்திலே நடத்துகிற தேவன். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொல்கிறார். பாருங்க, அவர் வெளிச்சத்தின் பிதாவாக இருக்கிறார், சோதிகளின் பிதா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் என்று வாசிக்கிறோம். ஆனால் பாருங்க, இங்கே இந்த நாட்டினுடைய நிலைமை, எருசலேமுடைய நிலைமை, எருசலேம் ஜனங்களுடைய நிலைமை எப்படியாக காணப்படுகிறது? அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். அது ஆசீர்வாதத்தின் கை. ஆண்டவருடைய கை என்னது? வலது கை. எப்படிப்பட்ட கை? அது ஆசீர்வாதத்தின் கை. அது நன்மை செய்கிற கை. அது ஜனங்களை போஷிக்கிற கை. ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய கை எப்படியாக காணப்படுகிறது? அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தம் திருப்பினார். என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை பாருங்க. ஆண்டவரே அவனுக்கு விரோதமாக நிற்கிறார். ஆண்டவரே விரோதமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த எரேமியா புலம்பி தவிக்கிறான் தன்னுடைய நிலைமையை குறித்து, தன்னுடைய வேதனைகளை குறித்து. அவன் இங்கே புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை சொல்கிறான். அவருடைய கை பாரமாக இருக்கிற்று. எவ்வளவு கொடுமையான காரியம்! அது மாத்திரமல்ல, அவர் என்னை வெளிச்சத்திலே நடத்துவார் என்று நினைத்தேன்,
ஆனால் என்னை அவர் இருளிலே அவர் நடத்தினார். அவருடைய கை பாரமாக இருந்ததினால் என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் பாருங்க. ஆதரிக்க வேண்டிய தேவன் எலும்புகளை நொறுக்குகின்றார் என்று வாசிக்கிறோம். தாவீதும் கூட, சங்கீதக்காரன் கூட இந்த விதமான காரியத்தை அவன் உணர்ந்திருந்தான். இந்த விதமான கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது என்னெல்லாம் நமக்கு ஏற்படும் என்பதை குறித்து புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷன் ஏதாவது நமக்கு எதிராக நின்றால் அவனுக்கு எதிராக போராட முடியும். கர்த்தர் நமக்கு எதிராக நின்றார் என்று சொன்னார், கர்த்தர் நமக்கு எதிரியாக நின்றார் என்று சொன்னார், நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி எரேமியா இங்கே புலம்பி தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரன் 32ஆம் அதிகாரம், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை வாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. கர்த்தருடைய கை எப்படி இருக்கிறது? சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். இரவும் பகலும் 24/7 அவன் ரெஸ்டே கொடுக்கல. எப்படி? கர்த்தருடைய கை அழுத்துகிறது, கர்த்தருடைய கை எதிரடியாக நிற்கிறது. இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமாய் இருந்ததுனால், அவருடைய கை எப்படி இருக்கிறது? ஆசீர்வதிக்க வேண்டிய கை அங்கே பாரமாய் இருந்ததினால் என் சாரம், அதாவது நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய என்னுடைய காரியங்கள் எல்லாமே என்ன நடந்தது? உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு நான் தோளாக மாறி போனேன், எலும்பும் தோலுமாக நான் மாறி போனேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை பாருங்க. எவ்வளவு வேதனை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். தேவனுக்கு எதிராக நாம் காணப்படும் பொழுது, தேவனுடைய கை நமக்கு எதிராக காணப்படும் பொழுது நமக்கு வருகின்ற சோதனைகள், வேதனைகள் சொல்லி அழ முடியாது. ஆகவேதான் எரேமியா புலம்பி தவிக்கிறதை பார்க்கிறோம். எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, எருசலேம் முற்றுகைப்பட்டிருக்கிறது, கல்தேயர்களுடைய ராஜா அங்கே முற்றுகையிட்டு இருக்கிறார். ஆகவே அந்த ஜனங்கள் அழுது புலம்புகிறார்கள். அவர்கள் புலம்புவது எல்லாம் இந்த எரேமியா தேவனுக்கு முன்பாக புலம்பி தவிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம், நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் புறப்படவே முடியல. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது தப்பிவிடலாம், இந்த பிரச்சனை முடிந்து விடும், இந்த கடன் பிரச்சனை எனக்கு முடிந்து விடும், இந்த நோயின் தாக்கம் எனக்கு முடிந்து விடும் என்று சொல்லி நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ என்னை புறப்படவே விடல. புறப்பட்டாதான் நடந்து போறதுக்கு, புறப்பட்டாதான் தப்பித்து போவதுக்கு, தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கும்போது நாம் புறப்பட்டு எழுந்திருந்து நடக்கவே முடியாது. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறான், எரேமியா சொல்லுகிறான், நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார். எப்படி? சூழ வேலி அடைச்சு அப்படியே உட்கார வச்சுட்டேன். எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் நான்? இப்போ இருளின் அதிகாரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். வெளிச்சத்தின் மக்களாகிய நான், தேவனுடைய கை எனக்கு எதிராக இருந்ததினால் நான் எங்க இருந்தேன்? அவர் என்னை சூழ வேலி அடைத்தார். நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்ன செய்தார்? என் விலங்கை பாரமாக்கினார். பாருங்க, பழைய காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? விலங்கை கூட்டி, காலிலே விலங்கை கூட்டி அங்கே பெரிய குண்டை வச்சிருப்பாங்க. அதை நகர்த்தி கொண்டு நாம் செல்லவே முடியாது. அதுதான் நாங்க சொல்லியிருக்கிறார். பாருங்க, என் விலங்கை பாரமாக்கினார். 8ஆம் வசனம், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழி அடைத்து போட்டார். நான் எவ்வளவுதான் கதறினாலும் என் ஜபமானது கேட்கப்படவில்லை என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்திலே என் பாதைகளை தாறுமாறாக்கினார். சாதாரண ஒரு பாதை அங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? தாறுமாறாக இருக்கும் பொழுது ஒரு பாதையானது கல்லும் முள்ளும் குத்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, நடக்கவே முடியாது. ஆண்டவர் என்னுடைய பாதையை என்ன செய்யறாரு? அவர் தாறுமாறாக்கினார். பாருங்க, இதை விட கொடுமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடையும் மறைவிடங்களிலே தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். யாரு? ஒரு பிசாசு போல காட்சிக்கிறார். அவ்வளவு வேதனையை இந்த
ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் சந்திக்கிறான். அவனுடைய தப்பிதங்களினாலே தப்பிக்கிறான். எப்படி ஒரு கரடி ஒரு மனுஷனை வேட்டையாடுவதற்கு பதுங்கியிருந்து பாயுமோ, அதை போல தேவன் பதுங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார். பதுங்கியிருக்கிறார், கரடியை போல பதுங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல மறைவிடங்களே தங்குற சிங்கமுமாய் இருக்கிறார். சிங்கம் போல இருக்கிறார், கரடியை போல என்னை வேட்டையாட துடிக்கிறார். இதெல்லாம் எப்படி? the expression of his inability. அவன் தன்னுடைய முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வில்லுல ஒரு அம்பேற்றி உன்னை குறிப்பார்த்து கொண்டு எப்பொழுது எய்யலாமோ, எப்பொழுது உன் மீது அம்பை எய்யலாமோ என்று காத்திருக்கிற ஒரு வில் வீரனை போல அவன் நிற்கிறார். பாருங்க, எவ்வளவு கொடுமையான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தம்முடைய அம்பார துணியின் அம்புகளை என் உள்ளிந்திரியங்களில் படப்பண்ணினார். நான் என் ஜனத்தால் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவருக்கு கிண்ணற பாடலுமானேன். என்னை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இவருடைய தேவன் இவர்களை கைவிட்டு விட்டார், இவர்கள் நம்பிக்கையற்ற ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் என்னை தூஷிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நோக்கினார், என்னை சாம்பலிலே பொருள பண்ணினார். எவ்வளவு கொடுமையான வார்த்தை! கல் ஸ்மூத்தான கல் கிடையாது. அந்த கல் எப்படிப்பட்டது? அந்த கல் கூர்மையா இருக்கிறது, அநேக கோரமான முகடுகளை கொன்ற ஒரு கல்லாக இருக்கிறது. அதை வைத்து உன் பல்கள் நசுக்கிறார் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமாவை 17ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் புலம்பல் 3:17 என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினீர், சுகத்தை மறந்தேன், எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி அங்கே எரேமியா புலம்பி தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 19ஆம் வசனம் எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளோம் என்று சொல்கிறார். 20ஆம் வசனம் என் ஆத்மா அவை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போயிற்று. பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை ஒரு விசுவாசிக்கு வரக்கூடும் என்பதை குறித்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். அவர் கரடியை போல பதுங்கியிருக்கிறார், சிங்கத்தை போல என்னது எனக்கு பதுங்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அம்பார துணிகளிலிருந்து அம்பை எடுத்து என் உள்ளந்திரியங்களை அவர் தாக்குகிறார் என்று பார்க்கிறோம். என்னை வெளிச்சத்திலே நடத்துவார் என்று நினைத்தேன், ஆனால் என்னை இருளிலே நடத்தினார். நான் எல்லோருக்கும் கிண்ணற பாடலும் ஆனேன். அதாவது என்னை குறித்து அநேகர் தூஷித்து திரிந்தார்கள். நான் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன், மிலாட்டினால் என்னை தண்டித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்று பாருங்கள், எவ்வளவு கடினமான காரியம் என்று. அவருடைய உஷ்ணத்தினால் அவருடைய கை என் மீது பாரமாய் இருந்தது என்று சொல்கிறார். அவருடைய கை என் மீது பாரமாக இருந்ததால் உஷ்ணகால வறட்சியை போல என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று என்று சொல்கிறார். இவ்வளவு காரியங்கள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு சூழ்நிலைகள் வரக்கூடும். புலம்பி தவிக்கிறான், இதுல ஒரு தப்பு கிடையாது. நாம கூட என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்திலே நம்முடைய கஷ்டங்கள் நேரிடும் பொழுது, நம் துக்கங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது அவரிடத்திலே போய் இப்பேற்பட்ட ஒரு கொடுமையை, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீ ஏன் எனக்கு செய்தி என்று சொல்லி அவரிடத்திலே செல்லலாம். பாருங்க, இவ்வளவு நடந்தாலும் ஆறுதலான ஒரு வார்த்தையை தான் இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதை என் மனதிலே 21ஆம் வசனம், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன்? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தரே எனக்கு எதிரடியாக இருந்தாலும் கூட என்னை அவர் முற்றிலுமாக அவர் அழிக்க மாட்டார். எனக்கு சோதனை மேல் சோதனை வந்தாலும் கூட, கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் வந்தாலும் கூட, கர்த்தரே எனக்கு எதிரடியாக இருந்தாலும் கூட இன்னமும் அவர் மனதிலே என்னை நினைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க! என்னை அவர் நினைத்து வைத்திருக்கிறார் என்பதை நான் அறியும் பொழுது நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு
முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நீயும் நானும் சென்றாலும் கூட நம்மை முற்றிலுமாக அவர் அழித்து விடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை அவர் முற்றிலுமாக அவர் அழித்து விடவில்லை. நிர்மூலமாகாதிருப்பது நிச்சயமாய் கிருபையே. நிர்மூலமாகாதிருப்பது நிச்சயமாய் கிருபையே. இரக்கங்களுக்கோ முடிவே இல்லை. இரக்கங்களுக்கோ முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதியவை. என்ன விதமாய் பாடுவேனோ மன்னன் இயேசுவில் இரக்கங்களை. என்ன விதமாய் பாடுவேனோ. நிர்மூலமாக இருந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையாக காணப்படும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There is no end for his compassion. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க. சங்கீதங்கள் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். இதை வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். இரக்கமுள்ளவராய் அவருடைய அக்கிரமத்தை அவர் மன்னித்தார். பாருங்க, கம்பேஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இங்கே இரக்கம் என்று போடப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? கம்பேஷன் என்று போடப்பட்டிருக்கு. இங்கே இரக்கம்னு போடப்பட்டிருக்கு. இன்னொரு தமிழ் வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை தெரியுமா? 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். மனதுருக்கம். இதுதான் இரக்கம் கிடையாது. ஆங்கிலத்தில் கம்பேஷன் வார்த்தை சங்கீதம் 78:38 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 86:15 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கம்பேஷன் என்று சொன்னால் மனதுருக்கம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சங்கீதம் புத்தகம் 111ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் புத்தகம் 145ஆம் சங்கீதம். அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தயவுள்ளவர். இரக்கம் என்று போடப்பட்டது. ஆனால் மனதுருக்கம் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் எப்படி நம்ம போட்டிருக்கு? வெறுமனே கம்பேஷன் என்று போடப்படாமல் full of compassion என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? the Lord is of full of compassion. அப்படின்னா மனதுருக்கத்தினால் நிறைந்தவர். ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது? மனதுருக்கத்தினால் நிறைந்தவர். வெறும் மனதுருக்கம் என்று போடாமல் மனதுருக்கத்தினால் நிறைந்தவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மனதுருக்கத்தினால் நிறைந்தவர் என்று போடப்பட்டது. எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை பாருங்க. எவ்வளவுதான் ஒருவேளை எனக்கு கூட தெரியாது இல்லையா, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், எப்பேற்பட்ட வேதனைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு கூட தெரியாது. நான் அறிய முடியாது. நான் ஒரு மனுஷன். ஆனால் தேவன் எப்படி உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனதுருக்கம் நிறைந்தவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, என்னுடைய சாட்சியில் கூட நான் சொல்லலாம். ஒரு நிமிஷத்துல என்னுடைய சாட்சியை சொல்லலாம். பாருங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் சோதனையான காலகட்டங்கள். 2-3 வருஷம் எங்க 2 பேருக்குமே வேலையே இல்லை. அப்போதான் என்னுடைய மனைவி படித்துக் கொண்டு இருந்தாங்க. வேலையே இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஆண்டோடைய ஊழியத்தில் இருக்கேன். ஊழியத்தில் இருந்து கொண்டு என்னுடைய தொழிலை நான் செய்ய முடியல. எல்லாமே எதிரடியாக இருக்கிறது. எனக்கு வருகிற பிரீஃப்
பிரீஃப் கேஸ் எல்லாம் பொய் சொன்னாதான் நான் அங்க என்ன பண்ண முடியும், என்னோட தொழிலை நடத்த முடியும். வக்கீல் தொழிலை எப்போ நடத்த முடியும், அதிகமா பொய் சொன்னாதான் நான் நடத்த முடியும். அதனால நான் என்ன செய்ய வேண்டியதாயிற்று, வேதத்தை நான் வாசிக்க மாத்திரமல்ல அதை நான் போதிக்கிற நிலைமைக்கு நான் வரும்பொழுது என்னால இதை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பிரீஃப் கேசஸ் எல்லாமே நான் மற்றவர்களிடத்துல கொடுக்குறேன். அப்ப என்ன ஆச்சரியமா கேட்கிறேன், ஏமா உங்களுடைய கேசஸ் எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறேன், என்னால நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்து கொண்டு என்னுடைய தொழிலை நான் செய்ய முடியவில்லை. ஆகவே என்னால நான் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும், ஆண்டவர் என்னை சந்திப்பார், ஆகவே எனக்கு இந்த கேஸ் வேணாம் என்று சொல்லி அதிகமாக நான் ஒதுக்குறேன். ஒன்று ரெண்டு கேஸ்கள் எடுக்கும்போது வறுமை என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, இந்த புலம்பல் எரேமியா சொன்ன விதமாக வாசித்த விதமாக எப்படியெல்லாம் வந்து அந்த கடினமான சூழ்நிலையோ அதை போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒன்றுமே எனக்கு புரியல, அந்த சமயத்தில் ஒன்றுமே சொல்றது புரியல. நான் ஒரு சமயம் யோசிச்சேன், எல்லாத்தையுமே வாயிண்ட் அப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே வந்து வாயிண்ட் அப் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட நான் யோசிச்சேன். எல்லாத்தையுமே முடிவு கட்டிட்டு போயிடலாம். அப்போ சபை வந்து நிற்குது, சபை தான் நிற்குது. இந்த சபையை விட்டுட்டு எப்படி போறது, ஆத்மாக்களை விட்டுட்டு எப்படி போறது, அப்படி ஒரு சூழ்நிலை. பல குழப்பங்கள் வரும்பொழுது பாருங்க, எல்லா விதத்திலுமே அடைக்கப்பட்டது, எல்லா விதத்திலுமே அடைக்கப்பட்டது. அதுல உண்மையா இருக்கும் பொழுது, தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, என்னுடைய நிலைமைகள் எல்லாம் அவர் இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிடைக்கக்கூடாத வேலையை கிடைக்க வைக்கிறார். என்னது, கடைசி நாள்ல, அதாவது இந்த ஏஜ் கட் ஆஃப் ஆகுது, என்னுடைய மனைவி ஏஜ் கட் ஆஃப் ஆகுது, அதுக்கு மேல ஒரு நாள் தரனா கூட அங்க வேலைக்கு எடுக்க முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்க முடியாது. அந்த கடைசி நாள் அப்ளை செய்ய வைத்து அந்த வேலையை கொடுக்குறாரு. அப்ப இவருடைய மனதுருக்கம் எவ்வளவு பெரிய இருப்பாரு, அவருடைய மனதுருக்கம் எவ்வளவு பெரிய இருப்பாரு. நான் ஒருவேளை மேலே ஏறி இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். உங்களை கேட்டா நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவாக இறங்கினார், எவ்வளவாக தன்னுடைய தயவை உங்களுக்கு காட்டினார் என்பதை நாம் சொல்றோம். சரியான நேரத்திலே சரியானதை நமக்கு தருகிற தேவன், சரியான நேரத்திலே சரியானதை நமக்கு தந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன். ஆகவேதான் நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்க்கலாம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்க, தெருவிலே கிடந்த என்னை எப்படி அவர் கேட்கினார். 5ஆம் வசனம், உனக்காக பரிதவித்து இவைகளை ஒன்றாக உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேர் இரக்கமாக இருக்கவில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டாய், உன்னை தேற்றுவார் இல்லை, உன் ரத்தத்தை கழுவி உன்னை சுத்திகரிப்பார் இல்லை, உன்னை குளிப்பாட்டுவார் இல்லை, உன்னை சுத்திகரித்து உன்னை தூக்குவார் இல்லை, நீ தெருவிலே எரிந்து விடப்பட்ட ஒரு குழந்தையாக நீ காணப்பட்டாய். பாருங்க, அப்படிப்பட்ட உன்னை அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் கண்டது, அவர் மனதுருகினார் என்று போடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ ஒன்றையாகிலும் யாரும் உனக்கு செய்யாத பொழுது என்னுடைய கண்கள் உன் மீது இறங்கினது, நான் மனதுருக்கமாய் உன்னை நேசித்தேன் என்று சொல்கிறார். ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. ஸ்திரீயானவள், ஒரு பெண், ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை மறப்பாளோ? கண்டிப்பா மறப்பா. ஏன்? நாய் கடிக்கிட்டோன்னு பெற்ற குழந்தை என்ன செய்யறாங்க, குப்பை தட்டியில போட்டுட்டு போயிடும். பெற்ற குழந்தை என்ன செய்யறாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு பெண் குழந்தையா இருந்தா வித்துட்டாங்க, செய்திகளில் படிக்கிறோம். பெற்ற குழந்தைய ஒரு நாய் கடிக்கும் பொழுது போலீஸ்காரங்க போய் தூக்குறாங்க. பிறந்த குழந்தை கூடையில வைத்து எடுத்துக்கொண்டு போய் சாக்காடையில தூக்கி போட்டுட்டு போறாங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவாதி சொல்கிறார். நிர்மூலமாக நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளவு சோதனைக்குள்ளாக நாம் சென்றாலும் கூட அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய மனதுருக்கத்திற்கு முடிவில்லை.
அவர் நம்மை பார்த்து மனதுருகுகிற கர்த்தராக காணப்படுகிறார். தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. There is no end for his compassion. அவருடைய மனதுருக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களுக்கு குறிப்புக்காக சொல்கிறேன், நேரம் ஆகிவிட்டது. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்பி நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டி விடுவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். He will turn again and have compassion on us. He will turn again. ஒரு நிமிஷம் கோபமா இருக்கிற போல தெரியும், ஒரு நிமிஷம் உங்களை பாடாப்படுத்துகிறது போல தெரியும். பாருங்க, இந்த புலம்பல் எரேமியா புலம்புவது போல, என்னுடைய உஷ்ண காலத்துல என்னுடைய எலும்புகள்லாம் உணர்ந்து போயிற்று என்று சொல்லி கர்த்தர் எனக்கு பதவியிருக்கிற கரடியை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறார் என்று நான் யோசிக்கிற வேளையிலே ஆண்டவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். He will turn again and will have compassion. அவர் மனதுருகுகிற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பல கட்டுகள், பல சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் கூட அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் இப்படியாக அவன் பாடுகிறான். மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன்ய பிரவாகம் பயப்படுத்தினது. மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன்ய பிரவாகம் பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூறுவேனே, உத்தமமானதும் வழிதானே. கர்த்தாவே, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தாவே, நீரே என் பங்கு. Lord, thou art my portion. நம்ம என்ன சொல்லணும்? நீதான் என்னுடைய பங்கு. ஆண்டவரே, நாம் துதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தாவே, நீதான் என் பங்கு. எந்த சூழ்நிலைக்குள்ளாக என்னை கொண்டு சென்றாலும், யோபு சொல்கிறான் பாருங்க, அவர் என்னை சாகடித்தாலும் கூட, என்ன மரணத்துக்குள்ளாக கொண்டு சென்றாலும் கூட, நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். நான் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி பக்தனாகிய யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீரே என் பங்கு வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், என்னுடைய ஆத்துமா சொல்லும். என்னுடைய ஆத்துமா என்ன சொல்லும்? கர்த்தாவே, நீதான் என் பங்கு, நீதான் என் நம்பிக்கை, நீதான் என் பலன் என்று சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன், அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லும். பாருங்க, அவர் மனதுருகிற கர்த்தர். The Lord is full of compassion. அவர் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு சில இடங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 2 வசனங்களை சொல்லுகிறேன். மனதுருக்கம் என்று எங்கெங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது, கெட்ட குமாரன் மனம் திருந்தி அவன் தகப்பனிடத்திலே வரும்பொழுது, அவன் தூரத்திலே அந்த தகப்பன் பார்த்து அவன் எடுத்து ஓடி அவனை பார்த்து என்ன செய்கிறாரு? அந்த ஒரு பகுதியை வாசிக்கலாம். லூகாஸ் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவன் தகப்பன் அவனை கண்டு முதல் காரியம் என்ன செய்தாரு? பார்த்த உடனே மனதுருகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஓடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அந்த வசனத்தை பாருங்க. பார்த்த உடனே கர்த்தர் நம்மை பார்த்த உடனே என்ன செய்யறாரு?
மனதுருகிறது. He had compassion. தூரத்திலே பார்க்கும்பொழுது, அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அந்த மூலமாக அவன் வருகிறான். எப்படிப்பட்டவன்? அவன் வசதி படைத்தவன். இளையகுமாரன் எப்படிப்பட்டவன்? ஒரு பணக்கார தகப்பனுக்கு பிறந்தவன். ஏராளமான வேலையாட்கள் உண்டு. அவனுடைய வஸ்திரம் ராஜ வஸ்திரத்தை அணிந்திருந்தவன். பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாத நிமித்தமாக, அடங்காத நிமித்தமாக அவன் எப்படி அந்த கோலமாற்றவனாக அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பிச்சைக்காரனை போல, தலையெல்லாம் எண்ணெய் தடவாமல் ஒரு பரட்டையை போல, அவன் ஒரு பிச்சைக்காரனை போல வந்து கொண்டிருக்கிறான். தகப்பன் அவனை பார்த்த உடனே மனதுருகிறார். பாவம் செய்த விளைவுகளை பார்த்து தேவன் கூட நம் மீது மனதுருகிறார். அநேகரும் நாம் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளாக, அந்த காலத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்பட்டாலும் கூட, பாவம் நம்மை அந்த விதமாக மாற்றி வைத்திருந்தாலும் கூட, நம்மை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறது? மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே அவர் என்றைக்கும் அவர் நம் மீது மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகியை பார்த்து என்ன செய்தாரு? எல்லாரும் அவனை வெறுக்கிறார்கள். மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் வெறுத்தார்கள். ஆனால் அவனை பார்த்து என்ன செய்யறாரு? மனதுருகிறார். எந்தெந்த இடத்துலலாம் மனதுருக்கம், தேவனுடைய மனதுருக்கம் வருகிறது என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஜனங்கள் பசியாக பட்டினியாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகிறார் என்று வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாயின் விதவின் மகன் அவன் இறந்து ஊர்வாசலிலே அவனை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவன் அந்த விதவின் நிலைமையை பார்த்து, ஜனங்களின் நிலைமையை பார்த்து அவர் என்ன செய்தாரு? அவர் மனதுருகி பாடையை தொட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நல்ல சமாரியனை பார்க்கும் பொழுது புற்றுயிலும் கொலையுமாக எருசலேம் எரிகோவுக்கு போகிற வழியிலே கிடந்த அவன் இந்த சமாரியனை பார்த்து, இந்த நல்ல சமாரியன் என்ன செய்தார்? இந்த மனுஷனை பார்த்து நல்ல சமாரியன் என்ன செய்தார்? அவன் மீது மனதுருகினார். பிறகுதான் அவனுடைய காயங்களை கட்டினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயமும் உள்ள தேவன் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய மனதுருக்கத்தின் விளைவாக. அவர் எனக்கு பல சூழ்நிலைக்குள்ளாக என்னை கொண்டு சென்றாலும், பல கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையை வந்தாலும் கூட என்னை அவர் பார்க்கும் பொழுது மனதுருகிறார். இன்னும் இருக்கட்டுமே என்று என்னை விட்டு வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும் என்று சொல்கிறார். சிலுவையை அறைகிறார்கள், அவரை 3 ஆணிகளால் அவரை தொங்க விடுகிறார்கள். அப்பொழுது கூட ஆண்டவர் மனதுருகி சொல்கிற வார்த்தை என்ன? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மனதுருக்கம்! அவரை மனிதர்கள் சிருஷ்டிகர்த்தரை சிருஷ்டிகள் அடிக்கும் பொழுது கூட, மரணத்துக்குள்ளாக அவரை கொண்டு செல்லும் பொழுது கூட தன்னை குத்துகிறவனை பார்த்து அவர் சொல்கிறார், இவர்கள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள். மனதுருகி அவர் சொல்கிற வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னி. நம்மை கூட அப்படித்தான் அவர் மன்னித்தார். நம்முடைய பாவங்களின் தோஷங்களை அவர் எண்ணவில்லை. ஆகவே நம்மை மன்னித்தார். அவர் கொஞ்ச காலம் நம்மை சோதித்தாலும் கூட நாம் சோதனைக்கு திரும்ப பொன்னை போல நாம் விளங்குவோம். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆகவே இந்த சோதனைக்குள்ளாக யார் சென்றாலும் சரிதான், ஆண்டவர் உன் மீது மனதுருகுவார். மனதுருகி தம் பக்கமாக அவர் திருப்பிக் கொள்வார். என்றைக்கு கோபமாகவே இரார். He will turn and he will have compassion on you. அவர் திரும்பி உன் மீது அவர் இரக்கமாய். ஆகவே இந்த மனதுருக்கமுள்ள இந்த கர்த்தரை நாம் வார்த்தையினால் துதிக்க தேவனாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் எழுந்திருந்த பாடலை பாடலாம். கர்த்தாவே என்பதனை